ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி ரிச் ஃபுட். இன்றைக்கி என்ன வீடியோனா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலான மோதகம் தான் நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப விதவிதமான மோதகம் அண்ட் ஈஸியாக நம்ம படையல் போடுறதுக்கு, நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு ஈஸியாகவும் குயிக்காகவும் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு காட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம மோதகத்தில் உள்ள ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது எள்ளு ஸ்டஃபிங் தான். ஸோ 1/4 கப் அளவுக்கு எள் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம எள்ளை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எள் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். எள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அந்த எள்ளை மாற்றிட்டு அதோட எந்த கப்பில் எள் எடுத்துக்கிட்டோமோ அந்த கப்லேயே 2 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் அதே 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு பல்ஸில் 2 சுற்று மட்டும் சுற்றிட்டு நம்ம அதை எடுத்துடலாம். நமக்கு இப்போ எள்ளு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தேங்காய் ஸ்டஃபிங் தான். ஸோ தேங்காயும் வெள்ளைப்பாகும் வச்சு நம்ம ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன், பொடிச்ச வெல்லம். பொடிச்ச வெல்லம் எப்படி செய்யணுன்னா, வெள்ளைக்கட்டியை நம்ம நுணுக்கிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணினா நமக்கு தூள் தூளாக வெல்லம் கிடச்சிரும். அதான் நான் 1/4 கப் எடுத்திருக்கேன். இதோட 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரையிட்டோம். ஸோ நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை, நல்லா கரைஞ்சா போதும். ஸோ கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பேனில் அதை வடித்து எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வடித்தாச்சு. அதில் இருக்க கல் தூசெல்லாம் இருந்ததுன்னா வடிகட்டிலே தங்கிடும். இதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு வெல்லம், 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல். இது 2 நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விடலாம். ஓரளவுக்கு தண்ணி பதம்லாம் வற்றுனதுக்கப்புறம் இதோட பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ண போகிறேன். ஸோ பைண்டிங்க்கு நம்ம பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணால் தான் அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதோட ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இதில் நீங்கள் கடலைப்பருப்பெல்லாம் வேக வச்சு போடுவாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. ரொம்ப ஈஸியாகவும் சுலபமாகவும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவும் கிண்டிடக்கூடாது. ஸோ ரொம்ப கெட்டியாகக்கூடாது. ஓரளவுக்கு அந்த வெல்லம், தேங்காய் சாறு இருக்கணும். ஸோ ரொம்ப கெட்டியாகிட்டால் அப்போ சாக்லேட் மாதிரி ஆகிடும். ஸோ அதோட விட்டுடலாம். அடுத்து நம்ம கார ஸ்டஃபிங்க்கு 1/4 கப் அளவுக்கு உளுந்த பருப்பை ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் இந்த உளுந்து நல்லா ஊறணும். ஸோ ஊறினதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இந்த உளுந்து அள்ளி போட்டுட்டு நம்ம ரவை பதத்துக்கு நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், ரவை பதத்தில் திப்பி திப்பியாக இருக்குது. இதை நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த உளுந்து அரைச்சி வச்சுருக்க உளுந்து இருக்கு இல்லையா, அதை போட்டுடலாம். ஸோ இதை போட்டுட்டு இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதை போட்டுட்டு இதை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இது நீங்கள் கிண்ட உங்கள் கரண்டிலெலாம் ஒட்ட ஆரம்பிக்கும். ஸோ ஒட்டுறதேன்ட்டு பயப்பட வேண்டாம், அது அப்படி தான் ஒட்டும். இதை ஆற வச்சதுக்கப்புறம் நீங்கள் கையால் உதுத்து விட்டுக்கலாம். இது வேக வேக நல்லா ஒன்று போல் உருண்டு திரண்டு வந்துடும். ஸோ இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிண்டி விடலாம். நமக்கு இப்போது கார ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நமக்கு 3 ஸ்டஃபிங் ரெடி ஆகிருக்கு. ஒன்று வெல்லம் போட்டது, வெல்லம் தேங்காய், இன்னொன்று எள்ளு பூரணம், இன்னொன்று காரப்பூரணம். இப்போ மாவு எப்படி பண்ண போகிறோன்ட்டு பார்க்க போகிறோம். அதில் ஒரு பேனில் 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ நல்லா கொதிக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த மேல் மாவுக்கு நமக்கு உப்பு தேவை. ஸோ உப்பு போட்டாச்சு, ஆயில் போட்டாச்சு. இப்போது நமக்கு தண்ணியும் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மாவு வந்து ஒரு 2.5 கப் அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம். இதோட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியை ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். கண்டிப்பாக கையால் பிசைய முடியாது, ஒரு கரண்டியை வச்சு நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி கிண்டி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கிண்டி கிண்டி விடுறதுக்கே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும்ன்ட்டு. ஸோ நம்ம 2.5 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கோம், 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கோம். ஸோ இப்போ நல்லா வந்து தண்ணியை ஊற்றி 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 நம்ம கிண்டிக்கிட்டே இருக்க போகிறோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நமக்கே தெரியும் தண்ணி தேவைப்படாது அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட நமக்கு தண்ணி ஃபுல்லாகவே காலியாகிடும். ஸோ இப்போ நல்லா வந்து ஃபுல்லாக வந்து வெந்துடுச்சு பாருங்கள். நம்ம தண்ணி ரொம்ப ஹாட் வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ தண்ணி ஆயிடுச்சே அப்படின்ட்டு நீங்கள் ரஃப்பாக மாவு எடுத்து இதில் ஆட் பண்ணிடக்கூடாது. கண்டிப்பாக நமக்கு மோதகம் செய்ய வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க. கையில் ஒட்டுச்சுன்னா லைட்டாக ஆயிலை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பிசைஞ்சிங்கன்னா கையிலையும் ஒட்டாது. ரொம்ப சாஃப்டாக அந்த மாவு உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக. இப்போ நம்ம சொப்பு செய்யலாம். ஸோ மோதகம் பண்ணுறதுக்கு நமக்கு சூப்பரான ஒரு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம உருட்டிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாடலில் நீங்கள் வந்து மோதகம் செஞ்சுக்கலாம். இதில் அச்சும் இருக்குது, உங்களுக்கு விதவிதமான அச்சுகளும் கிடைக்கிது கடையில். அந்த அச்சுகளையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம கையில் அச்சு இல்லைன்னா நம்ம கையிலையும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்களா, நல்ல மாவு வந்து வெடிக்காமல் ஓரத்துலலாம் ரொம்ப சூப்பராக வலுவலுவலுன்ட்டு நமக்கு மாவு கிடச்சிருச்சு. இந்த மாவு வந்து சீக்கிரமே காஞ்சு போயிடும். அதுக்காக ஒரு ஈர துணியை நம்ம இதில் மூடி வச்சிடலாம். ஸோ மோதகம் பண்ணுறதுக்கு ஒரு வாழை இலை எடுத்துக்கலாம். அதில் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மோதகம் செய்ய ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் மாவை எடுத்து இலையில தட்டை மாதிரி தட்டிட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஸோ நடுவில் வந்துட்டு எள்ளு பூரணத்தை ஸ்டஃபிங்க்கு வைக்க போகிறோம். ஸோ எள்ளு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு இப்படி மடக்கி விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணிங்கன்னா ரெண்டுமே மடங்கிடும். ஸோ இந்த கார்னரை கண்டிப்பாக நம்ம அழுத்தி விடணும், இல்லைன்னா வேகிறப்ப அந்த பூரணம்லாம் வெளியே வந்துடும். ஸோ இப்போ நல்லா கார்னர்லலாம் அழுத்தி விட்டாச்சு. ஸோ இப்போ நமக்கு ஒரு மாடல் கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு அச்சு வச்சு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம கார பூரணத்துக்கு இந்த அச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த அச்சில் ஃபுல்லாக நல்லா ஆயிலில் லைட்டாக தடவிட்டு மேலேயும் கீழேயும் மாவை இந்த மாதிரி வச்சுட்டு, ரொம்ப மாவு வச்சிடக்கூடாது, ஓரளவுக்கு மெல்லிஸாக வச்சிங்கன்னா தான் ஸ்டஃபிங் வந்து சீக்கிரம் கடிச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இல்லைனா மேல் மாவு ரொம்ப தடிமன் ஆகிடும். ஸோ இப்போ இந்த காரப்பூரணத்தை வச்சுட்டு நல்லா அழுத்துனிங்கன்னா அந்த ஓரத்துலலாம் எக்ஸஸாக இருக்க மாவெல்லாம் வெளியே வந்துடும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு மோதகம் ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு மோதகம் நமக்கு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்னொரு விதமான ஒரு மோதகம் தான். இது வந்து கையிலே நம்ம சொப்பு செஞ்சு அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த ஸ்டஃபிங்கை வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கார்னரெல்லாம் பூ மாதிரி ஒரு ஷேப்புக்கு நம்ம சுருட்டிக்கணும். சுருட்டிட்டு நடுவில் குழி மாதிரி செஞ்சுட்டு அதுக்குள்ளே இந்த பூரணத்தை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். நல்லா சுற்றிலும் வந்து பிடிச்சிட்டு முன்னாடி கூம்பு மாதிரி ஒரு ஷேப் நமக்கு கிடச்சிரும். ஸோ சுற்றி சுற்றி அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கூம்பு மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிரும். ஸோ மேலே இருக்க எக்ஸஸாக இருக்க மாவை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அழகாக ஒரு ஷேப் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த ஷேப் வந்து அந்த ஸ்வீட், இன்னொரு ஸ்வீட் இருக்குல்ல, வெல்லமும் தேங்காயும் போட்டது, இன்னொன்று வந்து
காரம், இன்னொன்று வந்து எள். ஸோ 3 ஷேப்பில் நம்ம இன்றைக்கி மோதகம் செஞ்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம இப்போ செஞ்சு எடுத்தாச்சு. இதை வேக வைக்க போகிறோம். இட்லி சட்டியில் நல்லா தண்ணி கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த மோதகத்தெல்லாம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ உள்ளே வச்சாச்சு. இதை நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தாலே தெரியும், நல்லா வெந்ததுக்கு அடையாளம் மினுமினுன்னு இருக்கும், ஒட்டாது கையில். தொட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நல்ல கையில் ஒட்டாமல் மினுமின்னு இருந்தால் அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. ஸோ இது பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து நம்ம கொண்டக்கடலையை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கொண்டக்கடலையை நான் ஒரு நாளைக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஸோ 8 மணி நேரம் 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலையை நல்லா ஊற வச்சாச்சு. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். ஸோ நல்லா அந்த கொண்டக்கடலைக்கு மேலே கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, அதோட வேகாமலும் இருக்கக்கூடாது. ஒரு 5 விசில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கொண்டக்கடலை ஸோ இது நல்லா 5 விசிலுக்கு அப்புறம் வெந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை தாளிச்சிக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இது போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுட்டு 1 கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டு இந்த கொண்டக்கடலையை எடுத்து நம்ம அதில் போட்டுடலாம். ஆல்ரெடி கொண்டக்கடலையில் நம்ம சால்ட் ஆட் பண்ணாலும் சால்ட்டு போட தேவை கிடையாது. உங்களுக்கு சால்ட் பத்தலை அப்படின்னா நீங்கள் இதில் லைட்டாக தூளுப்பு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 2 செகண்டுக்கு நல்லா அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. மோதகம் அண்ட் கொண்டக்கடலை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இலையில் படையல் போட்டுடலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக குயிக்காக நம்ம பண்ணிடலாம். அந்த பூரணமாகட்டும் இல்லை இந்த மாவாகட்டும் எல்லாமே டக்கு டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். பூரணம் வந்து நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். மாவு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் பூரணம் ரெடி பண்ணினீங்கன்னா மாவு காஞ்சு போயிடும். ஸோ அதனால் மற்றதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மாவு ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப யம்மியான ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சக்கூடிய இந்த மோதகமும் அதுக்கப்புறம் கொண்டக்கடலையும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஈஸியாக வந்து உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். இதுதான் எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக நாங்கள் பண்ணுறது. எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி ஃப்ரெண்ட்ஸ்.